மக்களே, இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நாளா வீடியோ போடல. ஃபங்ஷன்லலாம் கொஞ்சம் பிஸியா இருந்தோம். பிள்ளைங்களுக்கு வேற காதணி விழா வச்சிருந்தோமா, அதனால ரொம்ப பிஸியா போயிட்டோம். இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா, சாமரிசி சாதத்துல வந்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிருக்காங்க. சாமரிசி சாதத்துல வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்களா, கதம்ப காய்கறி எல்லாமே கேரட், பீன்ஸு, முட்டைக்கோஸு எல்லாமே போட்டு பொரியல் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எந்த கடையிலையும் சுட்டுட்டு வந்துக்கிறாங்க. ஒரு ஜிலேபி ஒன்று சுட்டு வந்துருக்குறாங்க. ஒரு ஜிலேபி இருக்குது. ம் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்கு. இந்த மரவள்ளி கிழங்கு சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்போடு சேர்த்து சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமனால மட்டன் எது இல்லை, சைவம் தானே. அன்னைக்குன்னு பார்த்து கிழங்கு வச்சுருக்காங்க. ரைட்டு. கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எடுத்து சாப்பிடுவோம். ஒயிட் ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பருப்பு குழம்பு வச்சுருக்காங்க. கத்திரிக்காய், கேரட் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க. கத்திரிக்காய் இருக்குது, அவரைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க. அதுக்கு கூட சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிடிச்ச ஐட்டம் நெய், அப்படி நெய் ஊற்றிக்கிட்டு வச்சுக்கிட்டு தொட்டுக்கிறதுக்கு ஒரு அப்பளம் வேறு வச்சுருக்காங்க. சாம்பார் சாதம் எப்படின்னு வச்சு பார்க்கலாம். என்ன ஒன்று மாத்துறாங்க, தயிர் பச்சடி வைக்க மறந்துட்டாங்களாட்டுக்குது. நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்குது பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? அப்படி பாருங்க, இப்படி பிரியாணி இப்படி ரைஸாக உதிரி உதிரி வந்துருக்கு சாம்பார் சாதத்தில். சூப்பராக இருக்குது. இன்னைக்கு இலை வேறு ரொம்ப பெருசாக போச்சுங்க. இலை நான் போய் வாங்காமல் எங்கள் பாப்பா வாங்கிட்டு வந்துச்சு. அதனால் இலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இலையாக வாங்கிட்டு வந்துருச்சு. அதனால் எந்த ஐட்டமும் வைக்கவும் முடியல, அள்ளி சாப்பிடவும் முடியல. இல்லை, இந்த குழம்புக்கு பருப்பு மணத்தில் அப்படி நெய் அப்படி செம்மையாக வாசமாக இருக்குதுங்க.